வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு டெசர்ட், இத்தாலியன் டெசர்ட் தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். இதில் வந்து 4 ஜெலட்டின் பேப்பர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக குளிர் தண்ணி. ஜெலட்டின் பேப்பரை வந்து குளிர் தண்ணியில் தான் ஊற வைக்கணும். அடுத்து வந்து 1 லிட்டர் விப்பிங் கிரீம், 150 கிராம் சீனி, 1 மேசக்கரண்டி வெனிலா எசன்ஸ். இதில் வந்து சிவப்பு பழங்கள் எடுத்துருக்கிறேன். ஃப்ரீசர் பழங்கள்லாம் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் ஃப்ரெஷ் பழமும் வேண்டி குழி வந்து காய்ச்சி எடுக்கலாம். நான் வந்து இந்த பேக்கெட் தான் வேண்டி குழி காய்ச்சிறேன். அடுத்ததாக வந்து குழி காய்ச்சறதுக்கு 100 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன், ஒரு தேசிக்காய். அடுத்ததாக வந்து குழி வந்து விடுறதுக்காக கிளாஸ் எடுத்துருக்கிறேன். 6 கிளாஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பிளாக்பெர்ரி, ரோஸ்பெர்ரி, கிரேப்ஸ், புதினா, இவ்வளோ பொருட்களும் வந்து டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்கோ எப்படி டெசர்ட் செய்கிறன்றதை பார்க்கலாம். முதல்ல வந்து ஜெலட்டினை வந்து ஊற வைக்கணும் குளிர் தண்ணியில். அடுத்ததாக வந்து விப்பிங் க்ரீம் வந்து காய்ச்சி எடுக்கணும். சீனியும் வெனிலா எசன்ஸும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அடுத்ததாக வந்து குழி காய்ச்சி எடுக்கணும். குழி காய்ச்சறதுக்கு இந்த சிவப்பு பழங்கள்லாம் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் மாம்பழம், பேஷன் ஃப்ரூட்லேயும் நீங்கள் செய்யலாம். இந்த பழத்தை வந்து சீனி போட்டு நல்லபடியாக காய்ச்சி எடுக்கணும். அடுத்ததாக வந்து காய்ச்சினத்துக்கு பிறகு தேசிக்காய் விட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ முதல் ஸ்டெப் வந்து ஜெலட்டினை வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறேன் 10 நிமிஷம். இது வந்து ஊறுற டைமில் வந்து அங்கால விப்பிங் க்ரீமை வந்து காய்ச்சி எடுக்கணும். இப்போ வந்து இது ஊறு டைமில் வந்து அங்கால ரெடி பண்ண போகிறேன்னு சட்டி வச்சு இதுக்கண்டா சட்டி வச்சாச்சு. இப்போ வந்து இதில் விப்பிங் க்ரீமை வந்து ஆட் பண்ண போகிறேன். விப்பிங் க்ரீமை வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணி விடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அடுத்த பொருட்களை வந்து சேர்க்கலாம். அடுத்ததை வந்து எடுத்து வச்ச சீனி, எடுத்து வச்ச வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு வடிவாக கலந்து விடணும். அடுப்பு வந்து நல்லா கூட்டி விடாமல் ஒரு அளவான சூட்டில் விட்டுட்டு நீங்கள் வடிவாக கலந்து விட்டு கொண்டிருக்கணும். விப்பிங் க்ரீம் வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் விடுவோம். விட்டுட்டு பார்க்கலாம். மொத்தமாக வந்து 5 நிமிஷம் எனக்கு வந்து டைம் எடுத்தது விப்பிங் க்ரீம் வந்து நல்லா கொதித்து வர்றதுக்கு. இப்போ வந்து அடுப்பை நிப்பாட்டுவோம். அடுப்பை நிப்பாட்டிட்டு ஊற வச்ச ஜெலட்டினை வந்து நல்ல வடிவாக கையால் பிழிஞ்சு போட்டு தண்ணி இல்லாமல் விப்பிங் க்ரீமில் வந்து சேர்த்து கலந்து விடணும். இப்போ வடிவாக கலந்து விட்டாச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமாக கலந்து விட்டேன். நான் நல்ல வடிவாக கலந்து விட்டிங்கன்னா தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நல்ல திக்காக இருக்கும். அதுக்காக தான் நல்ல வடிவாக கலந்து விடணும். இல்லாட்டி ஜெலட்டின் வந்து கரையாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து தண்ணியாக தான் இருக்கும். அதுக்காக தான் நல்ல வடிவாக கலந்து விடுறேன். இப்போ வந்து வடிவாக கலந்து விட்டாச்சு. இது வந்து ஆறணும். இது வந்து ஆறுற டைமில் நான் வந்து அடுத்ததாக குழி காய்ச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு சட்டி வைக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச பழங்களை வந்து இதில் சேர்க்கிறேன். பழங்களை சேர்த்துட்டு அடுத்ததாக எடுத்து வச்ச சீனி, நான் வந்து 100 கிராம் சீனி போட்டிருக்கேன். நீங்கள் குறைச்சி போடுறால் குறைச்சி போடலாம். இப்போ வந்து வடிவாக கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா பழங்கள் வந்து அவிஞ்சு வரணும். வந்ததுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக கொதித்து வந்துருக்குது. வந்து ரெடி ஆகிட்டது. நான் வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டு
இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இப்போ பீட்டரால் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்கோ. நான் வந்து உடனே செய்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுங்கோ. எடுத்துட்டு இதை வந்து வடிச்செடுக்கணும். நீங்கள் விரும்பினால் இப்படியே போட்டு சாப்பிடலாம். நான் வந்து இதை வடிச்செடுக்க போகிறேன். என் பிள்ளைகளுக்கு வந்து விதை இருக்கிறது பிடிக்காது, அதனால். இப்போ மிக்ஸ் பண்ணி முடிஞ்சது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல வடிவாக வடித்து எடுத்துட்டேன். இதை வந்து ஆற வைக்கணும். இப்போ அடுத்ததாக வந்து குழி சோஸ் வந்து நல்ல வடிவாக ஓரளவு ஆறிட்டுது. அடுத்ததாக வந்து கொஞ்சமாக தேசிக்காய் வந்து விட போகிறேன். நீங்கள் விரும்பினால் இது விடலாம் கூட. நான் வந்து ஒரு தேசிக்காய் ஃபுல்லாக விட போகிறேன். இது வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கிறபடியால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீம் வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மை கூட இருக்குது, அதனால் இதில் புளிப்பு தன்மை சேர்ந்து வரைக்கும் அந்த திசை வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காகத்தான் நான் தேசிக்காய் புளி வந்து கூட சேர்க்கிறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வடிவாக கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்தது வந்து கிளாஸில் பனாக்கோத்தா க்ரீமை வந்து விட்டெடுப்போம். அடுத்தது வந்து இப்படி ஒரு கப்பில் விட்டிங்கன்னா ஈஸியாக கிளாஸில் விடக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இப்படி ஒரு கப்பில் விட்டுருக்கிறேன். இப்போ வந்து கிளாஸில் விடுவோம். கிளாஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாக விடக்கூடாது. ஒரு அரைவாசிக்கும் கொஞ்சம் கூடவாத்தான் இந்த க்ரீமை வந்து விடணும். அப்போ தான் நாங்கள் குழி பழங்கள் எல்லாம் சேர்க்கும்போது அளவாக வரும். முக்கியமாக வந்து இந்த க்ரீம் வந்து ஆறி இருக்கணும். ஏனென்றால் கிளாஸில் விடும்போது சில போல் சூட்டுக்கு வந்து கிளாஸ் வடிக்க பார்க்கும். அதனால் நல்லா ஆற விடுங்கோ, சுட சுட விட்டுறாதேங்கோ. இது ஒரு முக்கிய குறிப்பு. இதே போல் எல்லா கப்புலேயும் க்ரீமை வந்து விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கப்புலேயுமே விட்டுட்டேன். அடுத்ததாக வந்து இதை வந்து 2 மணித்தியாலம் அல்லது 3 மணித்தியாலம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் பனாக்கோத்தா வந்து நல்லா திக்காக வந்திருக்கும். அந்த நேரம் தான் நாங்கள் வந்து குழி சேர்க்கணும். நீங்கள் இப்போவே குழியை விட்டுட்டீங்களென்றால் குழி வந்து இப்போவே கரைஞ்சிரும். இதோடு சேர்த்து உடனே குழியை சேர்க்காமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா திக்காக வந்ததுக்கு பிறகு குழியை சேர்த்தால் நல்லா வடிவாக வரும். இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எடுத்து பார்த்தேன்னா நல்ல திக்காக வந்திருக்குது. இப்போ அடுத்ததாக வந்து குழியை வந்து சேர்க்க போகிறேன். இப்போ வந்து டெக்கரேஷனுக்கு வந்து பழங்களும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் உங்களுக்கு எப்படி என்று செய்து காட்டுறேன். அடுத்ததாக வந்து குழி வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி விடுங்க. நான் வந்து ஒரு கொஞ்சம் கூடவாகவே விட போகிறேன். வந்து எல்லா குழிகளையும் விட்டுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா குழியுமே விட்டாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் பிளாக்பெரிஸ், ரோஸ்பெரி, கிரேப்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் டெக்கரேஷனுக்கு வந்து வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா எல்லா பழங்கள்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும். நான் வந்து எனக்கு பிடிச்ச பழங்களை தான் இதில் வந்து சாய்ஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதே போல் உங்களுக்கு பிடிச்ச பழங்களில் வந்து வச்சு செய்து பாருங்கோ. உண்மையாகவே நல்ல டெக்கரேஷன் வந்து நல்ல வடிவாக இருக்கும். பார்த்திங்கன்னா அடுத்ததாக இதில் வந்து ரோஸ்பெரி வந்து சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக வந்து கிரேப்ஸை வந்து சேர்க்க போகிறேன். கிரேப்ஸையும் வந்து டெக்கரேஷனுக்கு வந்து வச்சு முடிஞ்சது. இது வந்து கொஞ்சமாக ஒரு லுக் கொடுக்கறதுக்காக புதினா இலையை வந்து இதில் வந்து வைக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்ல வடிவாக இருக்குண்டு. புதினா இலை வந்து ஒரு டெக்கரேஷனுக்கு நல்ல வடிவாக இருக்கும். அடுத்தது வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டுது. இதுதான் பனாக்கோத்தா. இது வந்து இத்தாலியன் டெசர்ட். இது வந்து உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கோ. சரியான ஈஸியான ரெசிபி, கஷ்டமே இல்லை, கணக்கு பொருட்களும் தேவையில்லை. பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய டெசர்ட். நீங்களும் விரும்பினால் இந்த ரெசிபியை வந்து செய்து பாருங்கோ. செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ எப்படி வந்ததுண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.